நமசிவாய. சமீபமாக ஒரு 2 வீடியோக்கள், இந்த 2 வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா, முதல் வீடியோ ஒரு அமிக்டாலா அப்படின்னு நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது பார்த்தோம்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் அப்படின்னா ஒரு டேஞ்சர் சைரன் மாதிரி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தோம்னா, அந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு மந்திரத்தினை எழுதுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், இரவில் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 19 டேஸில் ஒரு 65,000 பேரோ 62,000 பேரோ சம்திங் பார்த்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, சமீபத்தில் ஒரு நாள் முன்னால் கொடுத்திருந்த இன்னொரு பணம் வரக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இது. அதில் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி கொடுத்திருந்தேன். அதாவது முதல்ல கொடுத்திருக்கிற விஷயத்திற்கும் இரண்டாவது கொடுத்திருக்கிற விஷயத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு போவதற்கு உண்டான ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை தயார்படுத்திக் கொள்வது, நமக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள் அளவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 3 கோடினாலும் சரின்னு சொல்லுவோம், 30 கோடினாலும் சரின்னு சொல்லுவோம். சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கடுமையான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது கடன் அடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த நமக்கு எவ்வளவு இப்போ கடனே ஏகப்பட்டது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த அடைப்பதற்குண்டான ஒரு விஷயத்தை நாம் ஒரு பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம். யூனிவர்ஸ்ல அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ்ல கேட்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில், அல்லது தெய்வத்தை வழிபடுகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய ஆழ்மனமானது அதற்கு இணைவாக வேண்டும் அல்லவா? அதே மாதிரி அது ஆழ்மனம் மட்டும் இணைவாவது அப்படின்றத மாதிரியான விஷயம் கிடையாது. நம்மளுடைய மூளையும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது இரண்டுமே கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருந்ததுனால தான் நம்ம யூனிவர்ஸ்ல நம்ம என்ன ஒரு பணம் கேட்டாலும் அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அது இல்லாத பட்சத்தில் அது பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ரொம்ப ரூட் காஸ். இப்பொழுது அடுத்தது நம்ம இப்ப பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, இதனால் உங்களுக்கு நோய்கள் அனைத்துமே தீரும் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவதான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு பணத்தை வருவதற்கு எளிதாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் உடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம முதல்ல சொன்ன அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலும் அது மாதிரி தான். தடைகளையும் உடைக்கும், நமக்கு இன்னும் மேலும் மேலும் நமக்கு நல்ல வழிகாட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வச்சுக்கலாம். இந்த அடுத்ததாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு வேணுமோ, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுறோமோ அத்தனையும் கிடைப்பதற்கு உண்டாக நம்மை தயார்படுத்தும், நமக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரியான வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நமக்கு யூனிவர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் கொடுக்கும், நம்மளுடைய பிரெயினை தயார் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நோய்கள் தீரும், பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆன்டீரியர் இன்சுலா என்ற ஒரு பகுதி, நம்மளுடைய மூளையிலே ஒரு பகுதி, அதாவது சில்வியன் ஃபிஷர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது பக்கத்திலேயோ அதுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எதற்காக நான் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக உங்களை இப்ப கொண்டு போறேன் அப்படின்னா, இதெல்லாமே தாந்திரீக ரீதியாகவே உங்ககிட்ட சொல்லலாம். ஆனா உங்க பிள்ளைகள் கிட்டையோ உங்க குடும்பத்தார்கிட்டயோ நீங்கள் இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறீர்கள், அல்லது நீங்களே செய்துவிட்டு இது ஏதோ மாயாஜாலமா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதற்கு ஒரு தாந்திரிக் ரிலேட்டடா இதுல நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட நமக்கு ஒரு நியூரோ சயின்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தாலும் இது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும், உங்களால் 100% இதுல வெற்றி பெற முடியும் அப்படின்ற விஷயத்திற்கு தான் ஒவ்வொன்றுமே இது மாதிரி விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கேன். இது என்னுடைய பழக்கம். இது ரெகுலராகவே இந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் சொல்லியிருக்கேன். எதுவும் திடீர்னு நம்ம வெத்தலையை மடிச்சு பார்க்க முடிச்சு வெத்தலையில வைங்கிற மாதிரியான விஷயமாக நம்மளோட இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஒரு பகுதி என்ன செய்யும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லார் கூடயும் நமக்கு ஏதாவது ஒரு நபர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு நபர்கள் கூட நமக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம வண்டியிலேயே போறோம், குறுக்கில் யாராவது வராங்கன்னா கோவம் நல்லா பிடிச்சி 4 அற வடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. நம்ம குழந்தைங்க கிட்டே இருந்து இது ஆரம்பிக்குது. சும்மா நம்ம ஏதாவது ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுன்னா போட்டு அடிக்கிறோம், ஒரு அறையாவது அந்த கோபத்தில் விடுகிறது அல்லவா? அந்த கோபம் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஆத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குல்வா? இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எல்லா விதமான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், மணி மேனிஃபெஸ்டேஷன் ஆகட்டும், அல்லது உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காகட்டும், வேற எந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதாக இருந்தாலுமே இது ஒரு ஸ்டெப். இந்த ஒரு ஆத்திரம், கோபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நாம் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக அது நமக்கு உடல் ரீதியாக எல்லா விதமான வியாதியும் கொண்டு கொடுக்கும் அப்படின்றத நம்ம சயின்டிபிக்கலாவே இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமாகவும் எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. நம்ம ஆளுங்க இதை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி வைத்து விட்டார்கள். ஸோ அப்போ மனம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இந்த மாதிரியான இதெல்லாத்தையும் தேக்கி வைக்கக்கூடாதுங்கிறது. மனம் அப்படின்றது என்ன? நம்மளுடைய பாடி தான். மனம் அப்படின்றது பர்டிகுலரா ஏதாவது ஒரு பகுதியில இல்லை இல்லையா? மூளைனா நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அமிக்டாலான்னு சொல்றேன், அல்லது பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் இன்சுலா, இந்த மாதிரியான ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம சொல்றோம். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இது மாதிரிலாம் சொல்றோம். ஸோ அது மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம மனம் அப்படின்ற மைண்டுன்றோமே, அது எங்க இருக்கு? நமக்கு எங்கேயுமே நம்மளால ஒரு பகுதி என்று சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம இதை எளிதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால்
மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹோல் பாடி தான், அதுதான் மனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த மூளை அப்படின்ற மாதிரியான விஷயம் இரண்டுமே மைண்ட் பாடி அண்ட் சோல் அப்படிம்பாங்க. சோல் விட்டுருங்க, மைண்ட் அண்ட் பாடி, இந்த இரண்டு விஷயம் மைண்ட் அண்ட் பாடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். மைண்ட் பாடி அண்ட் பிரெயின் வேணா சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டு போனால்தான் நம் ஒவ்வொரு விஷயத்திலுமே வெற்றி அடைய முடியும். நமக்கு தேவையில்லாத செலவும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு இந்த மாதிரி நிறைய சின்ன வயசுல இருந்து தேக்கி வச்சிருப்போம். சின்ன வயசுல கூட நம்மளை அடிச்ச ஆசிரியர் மேல பயங்கரமான ஏதாவது ஒரு கோவம் இருக்கும். அவர் அடிக்கணும்னு நினைக்க மாட்டோம், பட் ஆனா கோவம் இருக்கும். இந்த நபர் வந்து நம்மளே பார்த்து இது பண்றாரு. இது மாதிரியான வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் மேல் நமக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு ஆதங்கம் அப்படின்ற ஒரு இயலாமை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள தேக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளும் சரி, ஒவ்வொரு விஷயத்திற்கு, ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் சரி, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை தேக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த தேக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நாம் வந்து விட்டு வெளியேற்ற வேண்டும். அப்படி விட்டு வெளியேற்றுவது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான காரியம் அல்ல. அந்த ஈஸியான காரியம் அல்லாத நம்ம ஈஸியா செய்ய போறதுதான் இந்த ஒரு விஷயம். நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோடதும் நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நான் கொடுத்துருக்கிற வீடியோ இந்த இரண்டுமே, இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்புறம் அந்த அமிக்டாலா ரிலேட்டட் இது எல்லாமே சொல்லியிருக்கிறது, இந்த ஜேர்னல் எழுதுங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. சனிக்கிழமை, அதாவது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாளிலே மதியம் 3 மணிக்கு லைவ் இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். அது முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் வந்து அந்த கேள்விகளை கேட்கும்போது மிகுந்த அவசரப்படாதமா நிதானமா கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே பதில் சொல்லலாம். கடை அட் டைம்ல லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னால பண்ணியிருந்தோம். அது பண்ணும்போது பார்த்தோம்னா ஏகப்பட்ட நபர்கள் இது பண்ணதுனால நமக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 4 பேர் 5 பேருக்கோ இல்ல ஒரு 10 பேருக்கோ தான் சொல்ல முடிஞ்சது ஒரு 1 ஹவர்ல. அது மாதிரியான ஒரு விஷயமாக வந்து விட்டது, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது அதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளும் இப்பொழுது செய்திருக்கிறேன். மேக்சிமம் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று. பர்சனலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள், ரொம்ப பர்சனலா எனக்கு வந்து நான் இந்த ராசி இந்த லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொண்டு வராதீர்கள். இதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு எந்த கேள்வியுமே இல்லைனாலும் சரி, மற்றவங்க கேட்கிற கேள்விக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய பதில்களும் ஒவ்வொரு ரெமெடிஸும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பான முறையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும். அதனால இதை வந்து விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் இப்போ வந்து சொன்னேன், இப்போ இது வந்து அந்த 2 வீடியோவும் பார்த்துருங்க கண்டிப்பான முறையில். அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு விஷயம் வந்து புரிபடும். ஒரு முன்னோட்டமே வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி இவ்வளவு நேரம் சொல்ல வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி. இந்த ஒரு கோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து வெளியில மினிமம் 5,000 to 7,000 rupees சார்ஜ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இதை பற்றி ஃபுல் டீடைல் எப்படியெல்லாம் இது அஃபெக்ட் ஆகும் உங்களை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி கொடுத்து பின்னர் இதற்குண்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த சொல்யூஷன் இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்ற மாதிரியான சொல்யூஷனா இருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு 4-5 ஷார்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது மாதிரியான ஒரு டோட்டல் டே ஃபுல்லா நீங்க பாக்குறதுனால உங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு 4-5 இது இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு இன்புட் தான். இந்த ஒரு இன்புட் உங்களுக்கு அட்டகாசமா வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இது ஒரு நீங்க குறைந்தபட்சம் வந்து ஒரு 5 நாட்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய உடல் ஆகட்டும், உங்களுடைய மனமாகட்டும், இரண்டுமே உங்களுடைய ஓவரால் நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஏதாவது நோட் பேட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் 5 நாள் கழிச்சு அதெல்லாம் பாருங்க. நீங்களே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு தெரிந்தது என்றால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. காரணம் இது வந்து ரொம்ப சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆகக்கூடியது, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையிலே தரக்கூடியது. பல்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதை உங்களுடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பான முறையில இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கடத்துங்கள். கண்டிப்பான முறையிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இரவு நேரத்திலே தனிப்பட்ட முறையிலே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம் ஒரு பேஜ்ல வந்து மேக்சிமம் உங்களுக்கு யார் மேல் உங்களுக்கு கோபம் இருக்கிறது அல்லது ஒரு வருத்தம் இருக்கிறது, யாரை நான் மன்னிக்க மாட்டேன், இதுதான் வேர்டு, கீவேர்டு வந்து இதுதான் நினைச்சுக்கோங்க. யாரை நான் மன்னிக்க மாட்டேன், இவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் லைஃப்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்மை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளை உள்ள வந்து தொடர்ந்து ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் என்ன இந்த மாதிரி செஞ்சுட்டியே, நான் உன்னை இவ்வளவு நம்பினேனே, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய கணவரிடம் இருக்கலாம், நம் மனைவியிடம் இருக்கலாம், குழந்தைகளிடம் இருக்கலாம், நம்முடைய அப்பா அம்மாட்ட இருக்கலாம். இது மாதிரியான விஷயம், உங்களை தானே நம்பினேன், இப்படி ஆகிவிட்டது எனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த ஹாண்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஹாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ யார்ட்டையாவது போயிட்டு அதை சரி பண்ணிப்பாங்க, இல்லை ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு சரி பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாதவர்கள் வந்து அது அந்த மாதிரி இருக்குங்கிறதே தெரியாதவர்கள் அதை கொண்டே லைஃப் ஃபுல்லா அவங்க கொண்டு சொல்லி வாழ்கிற அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அது அவங்களுக்கு மிகப்பெரிய கேடு. அவர்களுக்கு உடலுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகள், பல லட்சங்கள் செலவு, அது எல்லாமே இதற்கு காரணம் தான். ஸோ அப்போ நம்ம மெயினா கேட்டுக்க வேண்டியது, நான் யாரை மன்னிக்கவே மாட்டேன்,
அப்படின்ற ஒரு கேள்விதான். இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேறு விதமாக ஒரு விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஹோப்பனோபனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நிறைய இப்போ வந்து தமிழ்லேயும் அது மாதிரியான விஷயங்களாக சொல்லி வருகிறார்கள். இந்த ஒரு 4-5 வாக்கியத்தை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இதுல நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த 4-5 வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடியதை ஒரே விஷயத்திலேயே நீங்க அடைந்து விடலாம். நீங்கள் வந்து யாரை மன்னிக்க மாட்டீர்கள் என்று முதல்ல நீங்க வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 3 பேரோ 4 பேரோ அல்லது 5 பேரோ இது மாதிரியான விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய மனதில் ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும், உங்களை தொடர்ந்து ஒரு கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது, இந்த ஒரு சம்பவம் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அந்த நபருடைய பெயர் மட்டும், அந்த பெயர் உதாரணத்துக்கு நான் அந்த ஒரு பெயரை ராமன் வச்சுக்கோங்க. ராமன் உன்னை நான் மன்னித்து விட்டேன், ராமன் உன்னை நான் மன்னித்து விட்டேன், ராமன் உன்னை நான் மன்னித்து விட்டேன். 3 வார்த்தை, அவ்வளவுதான். உன்னை நான் மன்னித்து விட்டேன். இந்த நீங்க பண்றீங்க இல்லையா, இது நீங்க பண்றது வந்து மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக அந்த பிரபஞ்சத்திற்கு, அந்த யூனிவர்ஸ்க்கு, அந்த காஸ்மிக் ஃபோர்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் போய் சேர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய மனதிற்கும் எல்லாவற்றிற்கும் ஆழ்மனதிற்கும் இது போய் சேரும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து அது மாதிரியான ஒரு 3 தடவை எழுதிடுங்க. அடுத்தது வந்து வேற யாராவது ஒருத்தர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியான்னு ஒரு பேர் வச்சுக்கலாம், ஒரு எல்லாம் காமன் நேம். பிரியா உன்னை நான் மன்னித்து விட்டேன், பிரியா உன்னை நான் மன்னித்து விட்டேன், பிரியா உன்னை நான் மன்னித்து விட்டேன். அடுத்தது வேற யாராவது ராமு அல்லது சோமு, இந்த மாதிரி அது மாதிரியான ஒரு நபர்கள் யார் இருக்காங்களோ அவங்களை மன்னித்து விட்டேன். மன்னித்து விட்டேன் நீங்க எழுதுறது வந்து 3 தடவை எழுதுறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு வந்து நீங்க என்ன கலர் பேனான்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு இது வரைக்கும் நான் பேசினதே புரியலன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எழுதுவதும் உங்களுடைய இன்டென்ஷன் தான் முக்கியம். அதனால புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த ஒரு ஒரு கடுமையான ஒரு எமோஷனை உங்களுக்குள்ள தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கடத்துகிறீர்கள், வெளியே தூக்கி எறிகிறீர்கள். இவங்க நான் மன்னிக்கவே மாட்டேன், இவங்க எனக்கு எதிரி அப்படின்லாம் வச்சுக்க வேண்டாம். எதிரால் வந்து எதிரிலே இருக்கக்கூடிய நபர், எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் உங்களை வந்து கடுமையாக தாக்கி கூட இருக்கலாம், பரவாயில்ல, ஆட்சி நடந்து போச்சு. நீங்க எழுதிடுங்க. யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா, அவங்க முதல்ல எழுதுங்க. பழி வாங்க வேண்டும், அதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு விஷயம். பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்கள, மன்னிக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்கள, மனசுக்குள்ள நினைக்கிறவங்களெல்லாம் முதல்ல வந்து உன்னை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் மன்னித்து விட்டேன். எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை எழுதுங்க. அவர்களையே நீங்க தொடர்ந்து 5 நாட்கள் தொடர்ந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை எழுதி கொண்டிருங்க. 3 தடவை 5 நாட்கள் இதை செய்து பாருங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பெரிய மாற்றத்தை நடத்துகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் பாருங்க. இதை எழுதி முடித்த உடனே அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த முதல்ல ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 62,000 பேரோ 65,000 பேர் பார்த்துருக்காங்க சொல்லிட்டு அதோடைய லிங்க்கும் போடுறேன். இதை எழுதி முடிச்சுட்டு அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அதுவும் எழுதிட்டு போனீங்கன்னா நைட்டு அற்புதமான ஒரு தூக்கம் வரும். அந்த தூக்கத்திலே ஒரு தெளிவு கிடைக்கும். இனி வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நிலையை நான் அடைய போகிறேன், இனி எந்த ஒரு சக்தியும் என்னை தடுக்கவே தடுக்காது, பிரபஞ்சம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது, அனைத்து விஷயங்களும் எனக்கு கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்துடும். இதுல கடன், எனக்கு பணம் வேணும், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் தானா வரப்போகுது. நீங்க எதுவுமே கேட்க போறது இல்லை. நீங்க செய்ய போறது ஒரே ஒரு விஷயம் தான், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன். நீங்க மனப்பூர்வமாக மன்னித்து விடுகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதோட விட்டுறணும், அவ்வளவுதான். அவங்களை பத்தி நினைக்க கூடாது. மன்னித்து விட்டீர்கள், அவ்வளவுதான், டோட்டலா மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், அவ்வளவுதான். நீங்க அப்புறம் அவங்க கிட்ட போய் நீங்க டைரக்டா உங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. அதே மாதிரி நீங்க அதுக்கப்புறம் அவர்களுடன் நீங்கள் நடந்து கொள்ளும் முறையை பத்தி எல்லாம் நீங்க கவலையப்பட வேண்டாம். நீங்க ஆஸ் யூசுவல் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வந்துட்டு போங்க. ஆனா அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கேரி பண்ணாதீங்கன்ற மாதிரியான விஷயமா தான் சொல்றேன். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தருகிறது அப்படிங்கறது ஒரு 5 நாள் கழிச்சு நீங்க வந்து நீங்களே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நமசிவாய்.